account for the outbreak of Velur revolt in 1806. account for na அதை பற்றி எழுதுங்கன்னு அர்த்தம். எதை பத்தினா வேலூர் புரட்சி, ரிவால்ட்னா புரட்சின்னு சொல்லலாம், கலகம்னு சொல்லலாம். அது அவுட் பிரேக், அது வெடித்ததுக்கான காரணங்கள், அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. அது எப்ப நடந்ததுன்னா 1806ல வேலூர்ன்ற இடத்துல நடந்தது. அதனால வேலூர் ரிவால்ட். அவுட் பிரேக்னா வெடிச்சதுன்னு அர்த்தம். இப்ப போர் வெடித்தது, கலகம் வெடித்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் இங்க அவுட் பிரேக் ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்லலாம். அக்கௌண்ட் ஃபார்னா அதை பத்தி எழுதுங்க, அதுக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதுங்கன்றதான் மீனிங். அக்கௌண்ட் ஃபார்னா அதை பத்தி எழுதுங்கன்னு அர்த்தம். வேலூர் ரிவால்ட்டுக்கான ஆன்சர், டீடைல் 3க்கான ஆன்சர். இதுல நான் நிறைய பாயிண்ட் சொல்லி இருக்கிறேன். அப்படி இதுல இருக்கிறத எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நான் ஏன் எல்லா பாயிண்ட்டும் சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு என்னென்னலாம் கொடுப்பாங்களோ வாய்ப்பு இருக்குதோ ஆன்சர்ல, அது எல்லாத்தையுமே அந்த ஆன்சருக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு உங்க ஸ்கூல்ல இல்ல உங்க கைட்ல உங்க புக்ல குறிச்சு தராங்கல்ல, அதுல எதை மட்டும் எழுத சொல்றாங்களோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி எழுதிங்க. அதுக்கும் மீனிங் நான் சொல்லிடுறேன். எல்லா விஷயத்துக்கும் மீனிங் சொல்றதுனால அது சம்பந்தமான விஷயத்துக்கு தான் நான் மீனிங் சொல்றேன். அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். நீங்க படிக்கிறத இன்னும் மனப்பாடம் பண்ணும்போது ஈஸியா மனப்பாடம், பைஹார்ட் பண்ணும்போது ஈஸியா பைஹார்ட் பண்ணிக்கலாம். புரியும் நினைக்கிறேன். நான் நிறைய சொல்றதுனால இது எல்லாத்தையுமே எழுதணுமா அப்படின்னு கேட்காதீங்க. எல்லாத்தையும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றேன். இது எழுதினாலும் தப்பு கிடையாது, நல்ல மார்க் கொடுப்பாங்க. ஆஃப்டர் த சப்ரஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கட்டபொம்மன் அண்ட் மருது பிரதர்ஸ், இந்த வருஷத்துல சப்ரஷன் என்னன்னா அவங்களை அடக்குனாங்கன்னு அர்த்தம். பிரிட்டிஷ்காரங்க வந்து கட்டபொம்மனையும் மருது பிரதர்ஸையும் அவங்களுடைய எதிர்ப்ப, ரெசிஸ்டன்ஸ்னா அவங்களுடைய எதிர்ப்ப, சப்ரஷன் அடக்கிட்டாங்க, அவங்கள தோற்கடிச்சிட்டாங்கன்றதான் மீனிங். ரெசிஸ்டன்ஸ்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக கட்டபொம்மனும் மருது பிரதர்ஸும் போராட்டம் பண்ணாங்க, அவங்கள எதிரா இருந்தாங்க. அத பிரிட்டிஷ்காரங்க வந்து குறைச்சிட்டாங்க, சப்ரஸ் பண்ணிட்டாங்கன்னா குறைச்சிட்டாங்க, அவங்கள அழிச்சிட்டாங்கன்னு தான் மீனிங். த பிரிட்டிஷ் சார்ஜ் த நவாப் ஆஃப் ஆர்காட். பிரிட்டிஷ்காரங்க வந்து சார்ஜ்னா பழி சுமத்திட்டாங்க. நவாப் ஆஃப் ஆர்காட்ன்றது ஒரு பதவி. ஆர்காட்டு என்ற ஊரு, அந்த ஊருக்கு யார் தலைவரா இருந்தாங்கன்னா நவாப்ன்றவர் தான் தலைவரா இருப்பாரு அந்த காலத்துல. அவரு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால, அந்த டைம்ல பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரா இவரும் போட்டி போட்டதுனால, அவருக்கு எதிரா வந்து சண்டை போட்டதுனால இவர் மேல வந்து பழி சுமத்திடுறாங்க. என்ன பழி சுமத்திடுறாங்கன்னா, வித் டிஸ்லாயல்டி, பிரிட்டிஷ்காரங்களுக்கு நீங்க உண்மையா இல்ல, நீங்க வந்து பிரிட்டிஷையே எதிர்த்து போராடுறீங்கன்ட்டு டிஸ்லாயலா இருக்கிறீங்க. லாயல்னா அவங்களுக்கு பணிந்து இருக்கிறது, பிரிட்டிஷ்காரங்களை சொல்றதே கேட்டுக்கின்னு அவங்களுக்கு உண்மையா இருக்கிறது. டிஸ்லாயல்னா உண்மை இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். அண்ட் ஃபோர்ஸ் ட்ரீட்டி ஆன் ஹிம், ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள ரொம்ப வற்புறுத்தி ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட வச்சுட்டாங்க நவாப் ஆஃப் ஆர்காட்ட. அக்கார்டிங் டு திஸ் ட்ரீட்டி ஆஃப் 1801 அந்த வருஷத்துல இங்க பாருங்க, 1799 1801 இவங்கள அடக்கிடுறாங்க. கட்டபொம்மனையும் மருது பிரதரையும் கொலை பண்ணிடுறாங்க, அதாவது தூக்குல போட்டுருவாங்க கட்டபொம்மனை. அது மாதிரி அவங்கள அடக்குனதுக்கு அப்புறம் 1801 ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. நவாப் ஆஃப் ஆர்காட்டும் நீங்க வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக இருந்தீங்க அப்படின்ட்டு அவர் மேல பழி சுமத்தி அவர்கிட்ட ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து வாங்கிடுறாங்க. என்னன்னா, நவாப் வாஸ் டு சீட் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப், இந்தந்த மாவட்டங்களை நவாப்ன்றவரு சீடுனா விட்டு கொடுத்துடணும், பிரிட்டிஷ்காரங்களுக்கு விட்டு கொடுத்துடணும். எந்தெந்த மாவட்டம்லாம் சொல்றாங்கன்னா, நார்த் ஆர்காட்டை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. அப்ப நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட். திருச்சிராப்பள்ளினா திருச்சி, இன்னைக்கு இருக்கிற திருச்சி தான், அதை சுத்தி இருக்கிற இடம். மதுரை சுத்தி, அண்ட் திருநெல்வேலியை சுத்தி இருக்கிற இடம். இப்ப இருக்கிற திருநெல்வேலியும் அந்த காலத்துல சொல்றதும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா இப்பெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பிரிச்சிருப்பாங்க, மாவட்டத்தெல்லாம் பிரிச்சிருப்பாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்ப வேற மாதிரி இருந்திருக்கும், அதனால தான் நான் அப்ப இருந்த மாவட்டம்னு சொல்றேன். டிஸ்ட்ரிக்ட்னா மாவட்டம். டு த கம்பெனினா பிரிட்டிஷ்காரங்க தான் அர்த்தம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ்காரங்க அவங்களுக்கு விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு ஒப்பந்தத்துல அவரை கையெழுத்து போட வச்சுட்டாங்க வற்புறுத்தி. அண்ட் டிரான்ஸ்பர் ஆல் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் டு இட். டிரான்ஸ்பர் பண்ணிடணும், மாத்தி கொடுத்துடணும். ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடணும். மணி டிரான்ஸ்பர்னு சொல்லுவாங்களா, காசு வந்து டிரான்ஸ்பர் பண்றது. அது மாதிரி பவர்ஸ் யார் கையில இருந்தது? பவர் நவாப் ஆஃப் ஆர்காட்ன்றவர் கையில இருந்த பவர் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா ஆட்சி பண்ற பவர்னு அர்த்தம். ஒரு ஊரை ஆட்சி பண்றது, இந்த மாவட்டத்தெல்லாம் ஆட்சி பண்ற பவரை டிரான்ஸ்பர் பண்ணிடணும். யாருக்குன்னா கம்பெனி, பிரிட்டிஷ்காரங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடணும்ன்றதான் இங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம், இதெல்லாம் ஒரு காரணங்கள். இந்த காரணங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் வேலூருக்குள்ளார அவங்க வருவாங்க, பிரிட்டிஷ்காரங்க வருவாங்க, அந்த கோட்டையெல்லாம் பிடிப்பாங்க.
அங்க சில பிரச்சனை நடக்கும். அதை தான் நம்ம இப்ப தொடர்ந்துலாம் பார்க்க போறோம். இதுல நான் எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறத நல்லா படிச்சீங்க. அதை நிச்சயமா ஆன்சர்ல எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கிரீவான்சஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ். இப்ப பிரிட்டிஷ்காரங்க வந்து வேலூர்ன்ற இடத்துல, அந்த வேலூர் போர்ட்ல இருக்கிறாங்க. அங்க இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் பிரிட்டிஷ்காரங்களுக்காக வேலை செய்வாங்க. இந்தியன் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள சோல்ஜர்ஸ் ஆள் எடுப்பாங்க. புரியும் நினைக்கிறேன். பிரிட்டிஷ்காரங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இந்தியன் சோல்ஜர்ஸ் தான் நிறைய பேரா வச்சிருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு வேலை செய்ய முடியும். சோல்ஜர்ஸ்னா இருக்கிறதுலே ஆர்மியில குறைஞ்ச பதவி வந்து சோல்ஜர்ஸ் தான். அவங்கள சோல்ஜர்ஸ வந்து இந்தியன்ஸா எடுத்து வேலைக்கு வச்சுக்கிட்டு அவங்கள பிரிட்டிஷ்காரங்க ஆபீசர்ஸ், பிரிட்டிஷை சேர்ந்த ஆபீசர்ஸ் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அவங்கள வந்து ரூல் பண்ணுவாங்க. நீங்க இந்த சோல்ஜர்லாம் இப்படிதான் வேலை செய்யணும் அப்படின்னா. அதுதான் முக்கியமான பிரச்சனையே இங்க. கிரீவான்சஸ்னா அவங்களுடைய பிரச்சனைகள். இந்தியன் சோல்ஜர்ஸ்னு ஏன் கொடுத்திருக்காங்கன்னு புரியுதா? சோல்ஜர்ஸ் வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸும் இருப்பாங்க, இந்தியன் சோல்ஜர்ஸும் இருப்பாங்க. ஆனா இந்தியாவில இருந்த நிறைய பேரை சோல்ஜர்ஸா எடுத்துக்கிட்டாங்க. பிரிட்டிஷ், அதாவது இங்கிலாந்துல இருந்து கொஞ்சம் பேரை தான் கூட்டிட்டு வந்தாங்க. அதுல நிறைய பேர் ஆபீசர்ஸா தான் வேலை செய்வாங்க. ஹை ரேங்க்ல தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து பெரிய பதவியில இருப்பாங்க. சோல்ஜர்ஸா வந்து இந்தியன்ஸ் தான் எடுப்பாங்க. அப்ப இந்தியன்ஸ் சோல்ஜர்ஸா எடுக்கும் போது அவங்கள ஒழுங்கா நடத்தல. அவங்களுக்கு இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதை அவங்க தீர்க்கல. யாரு? பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கல. அதனாலதான் இந்த வேலூர் புரட்சி வெடிக்கிறதுக்கான காரணம். த டிஸ்பொசஸ்ட் லிட்டில் கிங்ஸ். டிஸ்பொசஸ்ட்னா பதவி வந்து பறிக்கப்பட்ட, அவங்க கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க. அவங்களுடைய பதவி, அவங்களுடைய சொத்து எல்லாத்தையுமே பறிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். யாரு? பிரிட்டிஷ்காரங்க. யாருகிட்ட இருந்து? சின்ன சின்ன கிங்ஸ், குறுநில மன்னர்கள்னு சொல்லுவாங்க. இல்ல சின்ன சின்ன ஊருக்கான மன்னர்கள்னு அர்த்தம் லிட்டில் கிங்ஸ்னா. அண்ட் ஃபியூடல் சீஃப்டன்ஸ். ஃபியூடல்னா நிலப்பிரபு. இது எல்லாத்தையும் சேர்த்து நிலத்துக்கான, இப்ப நிறைய நிலம்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ஜமீன்தாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஃபியூடல் சீஃப்டன்ஸ்னா நிலப்பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நிலத்தெல்லாம் உரிமையா வச்சிருக்கிறவங்க, நிலத்துக்கு நிறைய நிலத்துக்கு ஓனரா இருக்கிறவங்க தான் அர்த்தம். சீஃப்டன்ஸ்னா அதுக்கு தலைமையா இருக்கிறவங்கன்னு அர்த்தம். நிலத்துக்குலாம் தலைவரா இருக்கிறவரு. அவர்கிட்ட இருந்தெல்லாம், அவங்க கிட்ட இருந்தெல்லாம் பவரை வாங்கிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதனால இவங்க என்ன பண்ணாங்க? பதவி போனவங்க என்ன, பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக போராடணும் தான் நினைப்பாங்க. இவங்க எல்லாம் கண்டினியூ பண்றாங்க. எதுக்கு கண்டினியூ பண்றாங்கன்னா, டெலிபரேட் ஆன் த ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். டெலிபரேட்னா அதை ஆராயிறாங்க. என்ன நம்ம இதுக்கப்புறம் பண்ணலாம், என்ன செயல் பண்ணலாம், என்ன விஷயம் பண்ணலாம். ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஃபியூச்சர்னா இதுக்கப்புறம் என்ன, ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்னா என்ன செயல் பண்ணலாம், பிரிட்டிஷ்காரங்களை எது மூலமா எதிர்க்கலாம் அப்படின்லாம் டெலிபரேட்னா ஆராயிறாங்க. அகைன்ஸ்ட் த கம்பெனி கவர்மெண்ட். பிரிட்டிஷ்காரங்க நடத்துற கவர்மெண்ட்டுக்கு எதிராக. கம்பெனினாலே பிரிட்டிஷ்காரங்க ஞாபகம் வச்சுங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அது வந்து பிரிட்டிஷ்காரங்க வச்சிருந்தது. அந்த பிரிட்டிஷ்காரங்களோட கவர்மெண்ட், அவங்க நடத்துற கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம எப்படி எல்லாம் போராட்டம் நடத்தலாம் அப்படின்றதெல்லாம் இவங்க ஆராயிறாங்க. இதுல த அவுட்கம் வாஸ் த வேலூர் ரிவால்ட் ஆஃப் 1806. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது இதோடைய கடைசி என் பாயிண்டா, கடைசி முடிவா என்ன வந்துருதுன்னா, அவுட்கம்னா முடிவுன்னு அர்த்தம். வேலூர் புரட்சி. வேலூர் புரட்சி தான் இதுக்கு முடிவா வந்து அமையுது. எப்படின்னு பாருங்களா. இதெல்லாம் வந்து சில கிங்கு, சின்ன சின்ன கிங்குன்னு சொன்னோமா, சின்ன கிங்குன்னு சொன்னோமா, அவங்களுக்கு எல்லாம் பதவியை பறிச்சுட்டாங்களா. நில பிரபுலாம் இருந்தாங்களா, அவங்க கிட்ட இருந்து நிலத்தெல்லாம் வாங்கிட்டாங்களா பிரிட்டிஷ்காரங்க. இதனால இவங்க அவங்க மேல கோவத்துல இருந்தாங்க, பிரிட்டிஷ்காரங்க மேல. ரொம்ப கதை மாதிரி தான், அப்படியே ரொம்ப சிம்பிளா படிக்கலாம். வார்த்தைலாம் மட்டும் தெரிஞ்சாலே போதும். பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராயிட்டாங்க இவங்க எல்லாம். அந்த டைம்ல சோல்ஜர்ஸும் சில பிரச்சனைனால, இப்ப கீழே கொடுத்திருக்க ப்ராப்ளம்ஸ்னால சோல்ஜர்ஸும் ப்ராப்ளம் ஆயிடுது. சோல்ஜர்ஸ்க்கும் பிரிட்டிஷ்காரங்க மேல பிரச்சனை வந்துருது. அப்ப இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த கழகம் வந்து பெருசா உருவானதுக்கான காரணம். அதனாலதான் இதெல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. சோல்ஜர்ஸ் பத்தி மட்டும் கொடுக்காம இவங்க எல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், தி அப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ் ஃபார் a லாஸ்ட் டிட்ச் ஃபைட். லாஸ்ட் டிட்ச் ஃபைட்னா என்னன்னா, கடைசி முறையா ஒரு ட்ரை பண்றாங்க. பிரிட்டிஷ்க்கு எதிராக ஒரு ஃபைட், ஒரு போராட்டம் பண்ணி ட்ரை பண்றதுக்கு பேர் தான் லாஸ்ட் டிட்ச் ஃபைட். ரொம்ப மோசமான ஃபைட்னு அர்த்தம். அதுக்கான முக்கிய காரணங்கள் அப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ். கண்டிஷன்ஸ்னா காரணங்கள். அந்த குறிக்கோள்லாம் என்னென்ன இருந்ததுன்னா, அதெல்லாம் இருந்ததாம். எக்ஸிஸ்டன்ட்னா இருந்தது. ஆன் த ஈவ் ஆஃப் த ரிவால்ட். ரிவால்ட்னா கலகம். கலகத்துக்கு முன்னாடி. நியூ இயர் ஈவ்னு சொல்லுவாங்களா, கிறிஸ்துமஸ் ஈவ்னு சொல்லுவாங்களா. ஈவ்னா என்னன்னா அதுக்கு முன்னாடின்னு அர்த்தம். முன்னாடி நாள், அதுக்கு முன்னாடி அப்படின்னு தான் மீனிங். அந்த ரிவால்ட்டுக்கு முன்னாடி நிறைய காரணங்கள் இருந்தது. இது மாதிரி கடைசியா நடக்க வேண்டிய ஒரு பெரிய போராட்டத்துக்கு நிறைய காரணங்கள் இருந்தது. நான் சொல்றதான் புரியும் நினைக்கிறேன். அப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ், காரணங்கள். எதுக்கான காரணங்கள்?
இந்த புரட்சிக்கான காரணங்கள் இருந்தது, எக்ஸிஸ்டட்னா இருந்தது. ஆன் த ஈவ் ஆஃப் த ரிவால்ட், ஒரு புரட்சி நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி சில காரணங்கள் இருக்குமா, அதுதான் இருந்தது நீங்க சொல்றாங்க ரொம்ப சிம்பிளா. த சிப்பாய்ஸ் இன் த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி, சிப்பாய்ஸ்னா உங்களுக்கு தெரியும் சோல்ஜர்ஸ் தான் மீனிங். பிரிட்டிஷோட இந்தியன் ஆர்மி, பிரிட்டிஷ் ஆட்சி பண்ண இந்தியாவுடைய ஆர்மி நர்ஸுடைய ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ரிசன்மெண்ட், நர்ஸுடுனா வளர்த்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம், அது வந்து அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். எதுனா ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ரிசன்மெண்ட், ரிசன்மெண்ட்னா எதிர்ப்புன்னு அர்த்தம், கோபம் எதிர்ப்பு அப்படின்னு அர்த்தம். யாருக்கிட்ட, பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மில இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரா கோபம் ஆயிட்டாங்க. எந்த விஷயத்துலனா ஓவர் லோ சேலரி அண்ட் புவர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன், குறைவான சேலரி, சம்பளம் வந்து குறைவா இருக்கு. இந்தியா சோல்ஜர்ஸ் தானே எடுத்தாங்கன்னு நான் சொன்னேன், இதெல்லாம் தான் காரணம். இப்ப பாருங்க, பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து அதிகமா சம்பளம் கொடுத்திருப்பாங்க, இந்தியன் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வச்சதுனால தான் அவங்களுக்கு குறைவா சம்பளம் கொடுத்து அவங்கள வேலை வாங்க ஆரம்பிச்சாங்க. அதனால சோல்ஜர்ஸ் வந்து கோபமானாங்க. ரிசன்மெண்ட்னா கோபமா வருது குறைவான சம்பளத்தினால. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோல்ஜர் லெவல்லே தான் இவங்களை வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷனே கொடுக்க மாட்டாங்க. ப்ராஸ்பெக்ட்ஸ்னா வாய்ப்பு, ப்ரொமோஷனுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மியா, புவரா இருக்கும்னா ரொம்ப குறைவா இருக்கும்னு அர்த்தம். த இங்கிலீஷ் ஆர்மி ஆபீசர்ஸ், பிரிட்டிஷோட ஆர்மி ஆபீசர்ஸ், இப்ப இங்க பாருங்க ஆபீசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களா தான் இருப்பாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன். இங்கிலீஷோடைய ஆர்மில, பிரிட்டிஷ் ஆர்மில இருந்த ஆபீசர்ஸ்லாம் ஸ்கேண்ட் ரெஸ்பெக்ட், குறைவான மதிப்பு, ரெஸ்பெக்ட் பண்றது. யார, இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப குறைவா தான் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கேண்ட்னா ரொம்ப குறைவான அர்த்தம், ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஃபார் த சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் சிப்பாய்ஸ் ஆல்சோ ஆங்கர்டு தெம். இப்ப இங்க நல்லா கவனிங்க, சென்டென்ஸை புரிஞ்சு படிக்கணும், நான் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு தான் பிரிச்சு பிரிச்சு சொல்றேன் உங்களுக்கு. சோசியல்னா சமூகம் சம்பந்தமான, சென்டிமெண்ட்ஸ், இப்ப வந்து இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து சில விழாக்கெல்லாம் போகணும்னு நினைப்பாங்க, அவங்க ஊர்ல நடக்கிற விழாக்கெல்லாம் போகணும்னு நினைப்பாங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். அப்ப அது சமூகம் சம்பந்தமான திருவிழான்னு கூட சொல்லலாம், திருவிழாக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனா பிரிட்டிஷ்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க, நீங்க ஆர்மியில இருக்கீங்க, நீங்க போக கூடாது, நீங்க சோல்ஜர், நீங்க போக கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ், ரிலீஜியஸ்னா மதம் சம்பந்தமான, சென்டிமெண்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கான உணர்வுகள், அதையும் அவங்க புரிஞ்சுக்கல, அதுக்கு மதிப்பு கொடுக்கலன்னு சொல்றாங்க. ரொம்ப லிட்டில், ரொம்ப குறைவான மதிப்பு தான் கொடுத்தாங்க. யாருடைய சென்டிமெண்ட்ஸ்னா இந்தியன் சிப்பாய்ஸோட சென்டிமெண்ட்ஸ். இதனால சென்டிமெண்ட்ஸை மதிக்காததுனால இந்த காரணமும் சிப்பாய்ஸை வந்து கோவப்படுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. முதல் சம்பளம் குறைவு, ப்ரொமோஷன் இல்ல, அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸை மதிக்கல. ரொம்ப சிம்பிள். த ஸ்டேட் ஆஃப் பெசன்ட்ரி, பெசன்ட்ரினா இந்த விவசாயம் பண்றாங்கல்ல அவங்க எல்லாரையும் சேர்த்து பெசன்ட்ரின்னு சொல்லுவாங்க. பெசன்ட்ஸ்னா விவசாயம் பண்றவங்க, பெசன்ட்ரினா விவசாயத்தோட நிலை, விவசாயம்னு அர்த்தம், இங்க வேளாண் மக்கள்னு அர்த்தம். அவங்களுடைய நிலை, ஸ்டேட்னா அவங்களுடைய நிலை ரொம்ப மோசமா இருந்தது. இது மோசமா இருக்க காரணம் வந்து பிரிட்டிஷ்காரங்க தான். இப்ப இங்க நல்லா கவனிங்க, நம்ம சிப்பாய் சோல்ஜர்ஸ் எல்லாம் பத்தி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா விவசாயிகளை பத்தி சொல்றாங்க பாருங்க. ஏன் சொல்றாங்கன்னா விவசாய குடும்பத்துல இருந்துதான் நிறைய சிப்பாய்ஸ் வந்து வேலைக்கு வந்தாங்க. அப்ப விவசாயம் பாதிக்குதுன்னா அந்த சிப்பாயோடைய குடும்பமும் பாதிக்குமா? அப்ப குடும்பம் பாதிச்சதுன்னா சிப்பாய்ஸ் வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் அதுக்கு காரணம், அந்த விவசாயம் வந்து பாதிக்கிறதுக்கு. அப்ப பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக சிப்பாய்ஸ் வந்து போராட இதுவும் ஒரு காரணம் ஆயிடுச்சு. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இங்க பாருங்க, விவசாயத்தோட நிலைமை வந்து ஃப்ரம் விச் கிளாஸ், எந்த வகுப்புனா, கிளாஸ்னா என்னன்னா எந்த பிரிவு, எந்த கம்யூனிட்டி அப்படின்னா விவசாய கம்யூனிட்டி, விவசாய குடும்பங்கள்ல இருந்து, விவசாய குரூப்ல இருந்து தான் சிப்பாய்ஸ்லாம் வேலைக்கு எடுக்கப்பட்டாங்க. ரெக்ரூட்டர்னா வேலைக்கு எடுத்தாங்க. அப்ப விவசாயம் வந்து மோசமா இருக்கிறதுனால விவசாய குடும்பத்துல இருந்து வந்த சிப்பாய்ஸும் அத பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. பாதர்ட்னா கவலைப்பட்டாங்கன்னு அர்த்தம். வித் நியூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் லேண்ட் டென்யூர்ஸ், இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. ஏன் வந்து விவசாயம் பாதிச்சதுன்னா லேண்ட் டென்யூர்ஸ், நிலம் சம்பந்தமான, டென்யூர்னா எவ்வளவு நாள் இந்த நிலத்தை ஒரு விவசாயி விவசாயம் பண்ணணும் அப்படின்ட்டு வாடகைலாம் விடுவாங்கல்ல, நிலத்தை வாடகை விடுவாங்க நீங்க விவசாயம் பண்ணீங்க அப்படின்ட்டு. அது மாதிரி வாடகை விட்டதுல புது புது எக்ஸ்பெரிமெண்ட், பழைய காலத்துல இருந்த விஷயத்தெல்லாம் மாத்திட்டு பிரிட்டிஷ்காரங்க புது புது ரூல் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு புரியணும்ன்றத தெளிவா சொல்றேன். புது புது ரூல் எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்ரை பண்ணி பாக்குறதுக்காக, அவங்களோட ட்ரை பண்ற மெத்தடை வந்து ட்ரை பண்றதுக்காக இந்தியாவில அவங்க ட்ரை பண்றாங்க. யாரு? பிரிட்டிஷ்காரங்க வந்து. இது எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. அது மாதிரி ட்ரை பண்றதுனால
இது என்ன ஆச்சுன்னா காசிங் அன்செட்டில்டு கண்டிஷன்ஸ். ஏற்கனவே இருந்த நிலைமைய, கண்டிஷன்னா நிலைமை வந்து இங்க வந்து நிலைமைன்னு அர்த்தம். மீனிங் ஏற்கனவே நம்ம கண்டிஷன் பார்த்தோம், அது காரணம்னு அர்த்தம், அது வேற. ஏற்கனவே நம்ம மேல பார்த்தோம். இங்க கண்டிஷன்னா நிலைமைன்னு அர்த்தம். யாருடைய நிலைமை? விவசாயத்தோட நிலைமை வந்து அன்செட்டில்னா செட்டிலே ஆகல, மாறிக்கினே இருந்தது. மாறிக்கினே இருந்ததுனால விவசாயிங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்கன்னு தான் இங்க சொல்ல வராங்க. விவசாயம் சம்பந்தமான நிலம் வாடகை விடுறது அந்த விஷயத்தெல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்க புதுசா மாத்திக்கினே இருந்தாங்க அந்த ரூல்ஸ் எல்லாம். அதனால விவசாயிகளோட நிலைமை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது. அண்ட் இது மட்டும் இல்லாம ஃபெமைன் பிரேக்கிங் அவுட் இன் 1805. ஃபெமைன்னா பஞ்சம், மழை இல்லாம இயற்கை பாதிச்சதுனால, இயற்கையோட மழை வந்து குறைவா இருந்ததுனால இயற்கையும் இவங்கள பழி வாங்கிடுச்சு விவசாயிகளை. பிரேக்கிங் அவுட்னா பஞ்சம் வந்து பிரேக் அவுட்னா நான் ஏற்கனவே சொன்ன வெடிக்கிறது, அந்த மாதிரி மீனிங் தான். பஞ்சம் வந்து அதிகமா தலை விரித்தாடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுதான் இங்க மீனிங். பஞ்சம் வந்து அதிகமாயிடுச்சு. பிரேக்கிங் அவுட்னா ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். 1805ல ஆரம்பிச்சதுனால மெனி ஆஃப் த சிப்பாய்ஸ் ஃபேமிலிஸ், சோல்ஜர்ஸோட ஃபேமிலிஸ் வந்து நிறைய ஃபேமிலி வந்து வேர் இன் டயர் எக்கனாமிக் ஸ்ட்ரெயிட்ஸ், அவங்களுடைய பொருளாதாரம் வந்து மிகவும் மோசமா பாதிக்கப்பட்டதுன்றதுதான் மீனிங். டயர்னா ரொம்ப மோசமா, ரொம்ப அதிகமான அர்த்தம். ஸ்ட்ரெயிட்ஸ்னா இங்க மொத்தமா சேர்த்து பார்க்கணும். டயர் எக்கனாமிக் ஸ்ட்ரெயிட், பொருளாதாரத்துல, எக்கனாமினா காசு சம்பந்தமான விஷயத்துல அவங்க ரொம்ப அடி வாங்கிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கன்னு அர்த்தம். The most opportune situation come with, opportuneனா வாய்ப்பு, situationனா ஒரு நிலைமை, come with sons and the family members of Tipu being interned in Velur Fort. ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, வேலூர் ஃபோர்ட், வேலூர் கோட்டையில இருந்த திப்புவோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்களுடைய மகன்களும் தான் இந்த வேலூர் புரட்சிக்கான முக்கிய காரணம்னு சொல்றாங்க. நம்ம கீழே பார்த்ததுதான், ஒரு வார்த்தைக்கு தான் மீனிங் சொல்றேன். முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு கீழே படமும் கொடுத்திருக்காங்க, வேலூர் ஃபோர்ட்டுக்கான படமும் கொடுத்திருக்காங்க. த மோஸ்ட் ஆப்பர்ச்சுன் சிச்சுவேஷன் என்னன்னா, ரொம்ப முக்கியமான வாய்ப்பு என்ன அவங்களுக்கு கிடைச்சதுன்னா, எதன் மூலியமா இந்த கலகம் நடந்ததுன்னா, வேலூர் ஃபோர்ட்ல, வேலூர் கோட்டையில வந்து திப்பு சுல்தான் வந்து மைசூர் ஆட்சி பண்ணியிருந்தாரு. அவரை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய சன்ஸையும் அவங்க ஃபேமிலி, அவங்க குடும்பத்துல இருந்தவங்க எல்லாரையும், ஃபேமிலி மெம்பர்ஸ்னா குடும்ப உறுப்பினர்கள்னு அர்த்தம், அவங்க எல்லாரையுமே பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா வேலூர் கோட்டையில தான் வச்சிருந்தாங்க. இன்டர்ன்னா அங்கதான் இருந்தாங்க இவங்கலாம். ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து கூட்டிட்டு வந்து வச்சுட்டாங்க. இப்ப திப்புவோட சன்னுலாம் அவங்க ரொம்ப வீரமானவங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய அப்பாவை வந்து கொலை பண்ணவங்கள, சாவடிச்சவங்கள பழி வாங்கணும்னு நினைப்பாங்களா. அப்ப இந்த சோல்ஜர்ஸோடைய பிரச்சனையெல்லாம் யூஸ் பண்ணி இதுதான் நல்ல வாய்ப்புன்ட்டு திப்பு சுல்தானுடைய சன்ஸ் எல்லாம் வந்து இந்த கழகத்துக்கு ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். நிறைய பக்கத்துல இருந்து நிறைய பேர் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக இருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. அதுதான் வேலூர் புரட்சிக்கான காரணம் நம்ம இப்ப படிக்கிறோம். The trigger for the revolt came in the form of new military regulation. ட்ரிகர்னா என்னன்னா, எது வந்து முக்கியமான காரணமா இருந்தது, எது வந்து ஸ்பார்க்கா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பார்க்னா என்னன்னா தீப்பொறி. எல்லாமே பிரச்சனையா தான் இருந்தது, ஆனா அந்த தீப்பொறி வந்து பட்ட உடனே தான் அது வெடிக்கும். அந்த தீப்பொறி வந்து என்ன காரணம்னா, கேம் இன் த ஃபார்ம் ஆஃப், அது எந்த முறையில எந்த வடிவத்துல வந்ததுன்னா, இந்த பிரச்சனை வந்து இந்த ரூபத்துல வந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிரச்சனை வந்து எந்த ரூபத்துல வந்ததுன்னா, நியூ மிலிட்டரி ரெகுலேஷன், மிலிட்டரிக்கான புது ரூல்ஸ், ரெகுலேஷனா ரூல்ஸ் அர்த்தம். ரூல்ஸ் வந்து போடுறாங்க, நோட்டிஃபைட்னா சொல்றாங்க, கவர்மெண்ட் வந்து சொல்லுது. யாரு வந்து அந்த ரூல்ஸை போடுறாங்கன்னா, கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிரடாக். சர் ஜான் கிரடாக்ன்றது அவருடைய பேரு, அவருடைய பதவி தான் வந்து கமாண்டர் இன் சீஃப். கமாண்டர் இன் சீஃப்னா ஆர்மில முக்கியமான பதவி. அவங்க தான் வந்து முக்கியமான புது டிசிஷன்லாம் எடுப்பாங்க, முடிவுகள்லாம் எடுப்பாங்க. அது மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒரு ரூல்ஸ் போடுறாரு. அந்த ரூல்ஸ் போட்டதுதான் சோல்ஜர்ஸ்க்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னு பாருங்க, அததான் இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள், நான் முதல் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஷார்ட்டா அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு இந்த எல்லோ கலர்ல மார்க் பண்ணதை வச்சு நீங்களே கூட படிக்கலாம். அக்கார்டிங் டு த நியூ ரெகுலேஷன், இந்த புது ரூலின் படி, அக்கார்டிங் டுனா அதன் படி, இந்த புது ரூல் படி, த இந்தியன் சோல்ஜர்ஸ் வேர் ஆஸ்க்டு, இந்தியன் சோல்ஜர்ஸை கேட்டுக்கினாங்க. பிரிட்டிஷ்காரங்க வந்து ரூல் போடுறாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா, நீங்க இது மாதிரி தான் பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, நாட் டு வியர் கேஸ்ட் மார்க்ஸ். கேஸ்ட்னா ஜாதி, ஜாதி அடிப்படையில நீங்க நெத்தியில பொட்டு வைக்கிறது, அது மாதிரியான விஷயம் எல்லாம் இருக்குல்ல. ஜாதி அடிப்படையில ஒரு ஜாதியிலையும் ஒரு மாதிரி பொட்டு வைப்பாங்க.
ஒருத்தவங்க வந்து ஹரிசாண்டல்ல போடுவாங்க, ஒருத்தவங்க வெர்டிகல்ல போடுவாங்க. அது மாதிரி ஜாதி அடிப்படையில எந்த ஒரு மார்க்ஸ், எந்த ஒரு அடையாளமும் இருக்கக்கூடாது உங்க உடம்புல அப்படின்றத வியர்னு அர்த்தம். வியர்னா நெற்றியிலன்னு சொல்லலாம், எல்லா இடத்துலயுமே உடம்பு ஃபுல்லா தான் மீனிங். ஆர் இயர் ரிங்ஸ். இயர் ரிங்ஸ்னா காதுல, அந்த இயர் காதுல சின்னதா கடுக்கன்லாம் சொல்லுவாங்க, ரவுண்டா போடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது. காதுல ரிங்ஸ் போடக்கூடாது, அவ்வளவுதான். வென் இன் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்னா இங்க என்ன மீனிங்னா, ஆர்மில யூனிஃபார்ம் இருக்குமா, அந்த ஆர்மி யூனிஃபார்ம் போட்டிருக்கும் போது நீங்க நெத்தியில அது மாதிரி மார்க் எல்லாம் போட்டிருக்க கூடாது, காதுல அது மாதிரி ரிங்ஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி அந்த புது ரூல்ல சொன்னதுனால இந்தியன் சோல்ஜர்ஸோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ், அவங்களுடைய மத சம்பந்தமான விஷயத்துல பிரிட்டிஷ்காரங்க தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு பிடிக்கல. தே வேர் டு பி கிளீன்லி ஷேவன் அந்த சின். தாடி வளர்க்க கூடாது. சின்னா தாடை பகுதி, இந்த பியர்டு இருக்கும்ல, தாடி எல்லாம் வளர்ப்பாங்கல்ல, அந்த இடம் தான் வந்து சின். அந்த இடத்த வந்து கிளீனா ஷேவ் பண்ணிருக்கணும். அண்ட் மெயின்டைன் யூனிஃபார்மிட்டி அபவுட் ஹவு தேர் முஸ்டாச் லுக்டு. சில சமூகத்துல வந்து மீசை வந்து ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கும். அவங்க வந்து மீசைய ஒரு விதமா தான் வளர்ப்பாங்க. ஆனா மிலிட்டரியில என்ன சொல்லிட்டாங்கன்னா, புது ரூல் படி நீங்க மிலிட்டரிக்குள்ளார வந்துட்டீங்கனாலே, ஆர்மியில சேர்ந்துட்டீங்கனாலே, உங்களுடைய மீசை வந்து எல்லா சோல்ஜருக்கும் எப்படி மீசை வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும். எப்படி அவங்க வளைஞ்சு வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும். உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் வைக்க கூடாது. அதுதான் இங்க சொல்றாங்க, மெயின்டைன் யூனிஃபார்மிட்டி. யூனிஃபார்மிட்டினா ஒரே போலதான் இருக்கணும். சட்டப்படி, ரூல்ஸ் படி எப்படி சோல்ஜர்ஸ் எல்லாம் மீசை வைக்கணுமோ அதே மாதிரிதான் நீங்களும் வைக்கணும். உங்களுடைய ஜாதி அடிப்படையிலயோ அது மாதிரி எல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மதம், ஜாதி அது சம்பந்தமான அடையாளங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பாருங்க, ரொம்ப சிம்பிள். நெற்றியில திருநீர் பூசுறது அது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. காதுல ரிங் போடுறது இருக்கக்கூடாது. தாடி வளர்க்கறது இருக்கக்கூடாது. மீசை வளர்க்கறது, மீசை வந்து அதாவது ஆர்மியில எப்படி சொல்றாங்களோ, கவர்மெண்ட் எப்படி சொல்றதோ அது மாதிரி தான் வளர்க்கணும். அது மட்டும் இல்லாம, இந்த காரணம் மட்டும் இல்லாம, நியூ டர்பன். நியூ டர்பன்னா தலையில போடுற ஒரு விதமான கேப். இப்ப சீக்கியர்கள் வந்து டர்பன் அழிவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு விதமான கேப் தான் இங்க சொல்றாங்க. அந்த புது விதமான கேப்ல தான் முக்கியமான பிரச்சனை. ஆடட் ஃபியூல் டு ஃபயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம தமிழ்ல நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எரியிற நெருப்புல வந்து எண்ணெயை ஊத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. நெருப்பு ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த நெருப்புல எடுத்துட்டு வந்து எண்ணெயை ஊத்துவாங்க. எண்ணெயை ஊத்துனாங்கன்னா இன்னும் நெருப்பு அதிகமா எரியும். அததான் இங்க கொடுத்திருக்காங்க, ஆடட் ஃபியூல் டு ஃபயர். ஃபியூல்னா எரிபொருள், அதாவது எண்ணெயை தான் இங்க சொல்றாங்க. நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி ஆயிடுச்சான். ஏற்கனவே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இவ்வளவு பிரச்சனை நடந்துங்குது. அதுல புதுசா ஒரு பிரச்சனையா நியூ டர்பன். அந்த நியூ டர்பன் கொண்டு வந்தனால, இது மாதிரிதான் கேப் போடணும்னு சொன்னதுனால, அந்த எரியிற நெருப்பு வந்து இன்னும் அதிகமா எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் மீனிங் இங்க. த மோஸ்ட் அப்ஜெக்ஷனபிள் அடிஷன், அதுல ரொம்ப முக்கியமான இவ்வளவு விஷயங்கள் கொண்டு வந்தாங்க அந்த ரூல்ஸ்ல. அதுல ரொம்ப முக்கியமான எதிர்ப்பு தெரிவிச்ச, அப்ஜெக்ஷனபிள்னா அப்ஜெக்ட்னா எதிர்க்கிறது, அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு எல்லாம் கோர்ட்ல சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்றது எதுக்குன்னா உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். அப்ஜெக்ஷன்னா எதிர்க்கிறது, அப்ஜெக்ஷனபிள்னா எதிர்ப்புக்குரிய முக்கியமான அந்த அடிஷன். அந்த ரூல்ஸ்ல போட்ட ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா, வாஸ் த லெதர் காக்கெட். லெதர் காக்கெட்னா, லெதர்னாலே அனிமலுடைய தோல்ல இருந்து எடுக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியும். மேட் ஆஃப் அனிமல் ஸ்கின். அனிமலுடைய தோல்ல இருந்து செஞ்சதுக்கு பேர் தான் லெதர்னு சொல்லுவாங்க. அந்த லெதர் மூலமா, ஸ்கின்ல இருந்து செஞ்சா அது பேர் லெதர். அந்த லெதர் வந்து காக்கெடா யூஸ் பண்ணாங்க. காக்கெட்னா ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும். அந்த ரிப்பனை தான் இந்த புது விதமான டர்பன், அந்த தலையில போடுற தொப்பிக்காக, கேப்புக்காக அதை யூஸ் பண்ணாங்க. அது வந்து அனிமலுடைய தோல்ல இருந்து பண்ணதுனால அது சில மதத்துக்காரங்களுக்கு அது பிடிக்கல. ஆர்மியில இருந்த சில மதத்துல இருந்தவங்களுக்கு இது மாதிரி தோல் சம்பந்தமா, அனிமலோட தோல் வந்து அவங்க பயன்படுத்த மாட்டாங்க அவங்க மதத்துல. அதனால அவங்களுக்கு அது பிடிக்கல. The Sepoys gave enough forewarning by refusing to wear the new turban. புதுசா கொடுத்த அந்த கேப்ப, டர்பனை வந்து நாங்க வியர் பண்ண மாட்டோம், நாங்க அணிய மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க மறுத்தாங்க. ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னா மறுத்தாங்க. அதை மறுத்துட்டு பிரிட்டிஷ்காரங்களுக்கு சிப்பாய்ஸ் வந்து தேவையான அளவுக்கு, எனஃப்னா தேவையான அளவுக்கு முன்னாடியே, ஃபோர் வார்னிங்னா முன்னாடியே வார்னிங் கொடுத்துட்டாங்க, நாங்க இதை வந்து அணிய மாட்டோம் அப்படின்ட்டு. எட் த கம்பெனி இருந்த போதிலும் கம்பெனி வந்து, கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களுடைய ஆட்சியாளர்கள் வந்து இதுக்கு மரியாதை கொடுக்கல. டிட் நாட் டேக் ஏட் அப்படின்னா செவி சாய்க்கலன்னு அர்த்தம். அவங்க இந்த விஷயத்த, சிப்பாய்களுடைய இந்த பிரச்சனைகளுக்கு மதிப்பே கொடுக்கலன்னு அர்த்தம்.
இப்ப மதிப்பு கொடுக்கல, சிப்பாய்களுக்கு பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னு இது வரைக்கும் பார்த்தாச்சு. இந்த கலகம் எப்படி நடந்ததுன்றதான் அடுத்த பேராகிராஃப்ல பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள். இதுல சில பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், டேட்டு சில நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஆன் 10 ஜூலை 1806 இந்த வருஷத்துல இந்த நாள்ல இந்த ஏர்லி ஹவர்ஸ்னா விடிய காலையில கன்ஸ் வேர் பூமிங், கன்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சுதான், அதாவது கன்ஸ் எல்லாம் சுட ஆரம்பிச்சாங்கன்னு அர்த்தம். அண்ட் த இந்தியன் சிப்பாய்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் 23rd ரெஜிமெண்ட், ரெஜிமெண்ட்னா படைப்பிரிவுன்னு அர்த்தம். படையில ஒரு பிரிவு, படையை வந்து பிரிவா பிரிச்சு வச்சிருப்பாங்க ஆர்மிய. அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் கொண்ட பிரிவும் 23rd நம்பர் கொண்ட பிரிவும், அதுல இருந்த இந்தியன் சிப்பாய்ஸ் நிறைய பிரிவுல இருந்தாங்க. ஆனா இந்த ரெண்டு முக்கியமான பிரிவுல இருந்தவங்க raised their standard of revolt, கலகம் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல, அத எல்லா சிப்பாய்ஸும் தான் பண்ணாங்க. நிறைய சிப்பாய்ஸ் வந்து பண்ணாங்க இந்தியன் சிப்பாய்ஸ். ஆனா இந்த ரெண்டு படைப்பிரிவுல இருந்த சிப்பாய்ஸ் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க போராடின விதத்தையே மாத்திட்டாங்க. ரிவால்ட்னா கலகம் பண்ணது, அந்த கலகம் பண்ண முறையே, ஸ்டாண்டர்ட்னா அந்த விதத்தையே, அந்த முறையே ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா உயர்த்திட்டாங்க. எப்படி பண்ணிட்டாங்கன்னா, சண்டை மட்டும் போடுறது இல்லாம வெள்ளக்காரங்களை கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வெள்ளக்கார ஆபீசர்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்கள கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலனல்ன்றது ஆர்மில ஒரு பதவி. காலனல் பதவியில இருந்த ஃபேன்கோர்ட் அப்படின்றவரை அவர் என்ன பண்ணாரு, who commanded the garrison. கேரிசன்னா என்னன்னா பாதுகாப்பு அரண் சொல்லுவாங்க தமிழ்ல. இப்ப ஒரு கோட்டை இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு ஃபோர்ட் இருக்குது. அந்த ஃபோர்ட்டை சுத்தி ஒரு பாதுகாப்பு அரண் இருக்கும், அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாருல்ல, அந்த பிரிட்டிஷ்காருக்கு பேர் வந்து ஃபேன்கோர்ட். அந்த ஃபேன்கோர்ட் கேரிசன்னா ரொம்ப சிம்பிள், நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு பாதுகாப்பு அரண், எந்த ஒரு இடம் இருந்தாலும் அதை சுத்தி பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்க. அந்த பாதுகாப்பு கொடுக்கறவங்களுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு, அவருதான் அதுக்கோடைய கமாண்டர்னு சொல்லுவாங்க, இல்ல காலனல்னு சொல்லுவாங்க. காலனல் ஃபேன்கோர்ட். ஹூ கமாண்டர்னா அதுக்கு தலைமை தாங்கினாருன்னு அர்த்தம். அந்த கேரிசனுக்கு அவரை தான் முத கொலை பண்ணாங்க. அவரு தான் முதல் விக்டிம்னா அவரு தான் பலியானார், முத பலியானார். காலனல் மீக்கெராஸ், இது வந்து செகண்ட் ஆளு. காலனல் மீக்கெராஸ் ஆஃப் த 23rd ரெஜிமெண்ட். அந்த 23rd படைப்பிரிவுல இருந்த காலனல் மீக்கெராஸ் வந்து அடுத்தது கொலை பண்ணிடுறாங்க. was killed next. மேஜர் ஆம்ஸ்டாங் who was passing the fort. அந்த டைம்ல அந்த ஃபோர்ட்டை தாண்டி மேஜர் ஆம்ஸ்டாங், மேஜர்னாலும் ஆர்மில ஒரு பதவி, ஆம்ஸ்டாங்ன்றது அவருடைய பேரு. அவரு அந்த கோட்டையை தாண்டி போயிட்டு இருக்கும் போது ஃபயரிங் சவுண்ட் கேக்குது. ஃபயரிங் சவுண்ட் கேட்டுதான், ஹர்டுனா கேக்குதுன்னு அர்த்தம். ஃபயரிங் சுடுற சவுண்ட் கேக்குது. யாரு சுடுறாங்க, உள்ளார வந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து பிரிட்டிஷ்காரங்களை நோக்கி சுடுறாங்க. இந்த சவுண்ட் எல்லாம் கேட்ட உடனே இவரு சும்மா இல்லாம அப்படியே போவாம அவர் என்ன பண்ணாரு, அத என்னன்னா நடக்குது, இந்த கோட்டைக்குள்ளார என்ன நடக்குது, இந்த ஃபோர்ட்ல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு உள்ளார போய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. when he stopped to enquire அதை விசாரிக்க போறாரு. he was showered with bullets. showeredனா என்னன்னா அவ்வளோ புல்லட். இப்ப மழை வந்து ஷவர் மாதிரி கொட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல நீங்க குளிக்கிறது ஷவர்னு சொல்லுவீங்களா, ஷவர்ல தண்ணி எப்படி கொட்டும், அந்த அளவுக்கு புல்லட் வந்து அவ்வளோ புல்லட்ஸ் வந்து அவர் மேல வந்து பட்டுதுன்னு சொல்றாங்க. when he stopped to enquireனா அத விசாரிக்கிறதுக்காக ஸ்டாப் பண்றாரு. அந்த வழியா போயிட்டு இருந்தவர் ஸ்டாப் ஆயிட்டு அந்த ஃபோர்ட்ல வந்து விசாரிக்கிறதுக்காக வராரு. அது மாதிரி வரும்போது அவரை புல்லட் வந்து தாக்குது. எவ்வளவு புல்லட்னா ஷவர் மாதிரி வந்து தாக்குது, அவ்வளவு புல்லட். மழை பெய்யும் போது தண்ணி வந்து கொட்டும்ல, அதே மாதிரி ஷவர்ல நம்ம குளிக்கும் போது ஷவர்ல இருந்து வாட்டர் வந்து கொட்டும்ல, அந்த அளவுக்கு புல்லட் வந்து கொட்டுது, அவர் மேல வந்து படுதுன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள், எல்லாம் புரிஞ்சு படிங்க. சாதாரணமா ஒரு புல்லட்லயே செத்துருவாங்க, ஆனா நிறைய புல்லட் வந்து அவர் உடம்ப வந்து துளைக்குதுன்னு இங்க சொல்றாங்க. about a dozen other officers were killed within an hour or so. about ஏறக்குறைய டசன்னா 12ன்னு அர்த்தம். 12 other officers, கிட்டத்தட்ட 12 வேற ஆபீசர்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃபேன்கோர்ட் ஒருத்தவர், மேக்கெராஸ் இன்னொருத்தவர், ஆம்ஸ்டாங் இன்னொருத்தவர், மொத்தம் 3 பேர் இது வரைக்கும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இவங்க 3 பேர் மட்டும் இல்லாம இன்னும் 12 அதர் ஆபீசர்ஸ் வந்து கொலை பண்ணப்பட்டாங்க. கில்டுனா சாவடிக்கப்பட்டாங்க. வித்தின் அன் அவர் ஆல்சோ, சில மணி நேரத்துல. அதாவது இங்க என்ன மீனிங்னா ஒரு மணி நேரம் அல்லது அதை விட கொஞ்சம் கூட நேரம்னு அர்த்தம். அதுக்குள்ளாரே, வித்தின்னா அதுக்குள்ளாரே சாவடிக்கப்பட்டாங்க, கொலை பண்ணப்பட்டாங்க. அமாங் தெம் லெப்டினன்ட் எல்லி அண்ட் லெப்டினன்ட் போப்ஹாம். எல்டின்னு போட்டா லெப்டினன்ட்னு அர்த்தம். அதுவும் ஆர்மில இருக்க ஒரு பதவி. இந்த பதவி எல்லாம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல, நம்ம அந்த பதவி வந்து ஆர்மில இருக்குதுன்னு தெரிஞ்சாலே போதும்.
யாருக்காவது அதை எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும், நான் ஆர்மில ஜாயின் பண்ண போறேன், எனக்கு ஆர்மில ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா இந்த பதவி பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க கூகுள்ல போட்டீங்கனாலே இந்த பதவி பத்தி எல்லாம் உங்களுக்கு டீடைல் கிடைக்கும். காலனல் அப்படின்னு பதவி பார்த்தோம், மேஜர்னு ஒரு பதவி பார்த்தோம், லெப்டினன்ட்டுக்கு எல்டின்னு போடுவாங்க. அதுல அந்த 12 ஆபீசர் இருந்தாங்கல்ல, அதுல முக்கியமானவங்க லெப்டினன்ட் எல்லின்றவரும் லெப்டினன்ட் பாப்பம்ன்றவரும். அவங்கள ஏன் ரொம்ப முக்கியமா சொல்றாங்கன்னா, அவங்க வந்து பிலாங்டு டு, அவங்க எதை சார்ந்தவங்கன்னா ஹிஸ் மெஜஸ்டிஸ் பெட்டாலியன்னாலும் படைப்பிரிவு தான். யாருடைய படைப்பிரிவுல அவங்க இருந்தாங்கன்னா மெஜஸ்டினா கிங்கு குயின், பிரிட்டிஷ்காரங்களோட கிங்கு குயின்லாம் இருப்பாங்கல்ல, அந்த கிங்கு குயினுக்கான படைப்பிரிவுல இவங்க இருந்தாங்க. அந்த படைப்பிரிவு ரொம்ப முக்கியமான படைப்பிரிவு. ஏன்னா அவங்களே பாதுகாக்கிறாங்கல்ல, கிங்கு குயின் எல்லாம் பாத்துக்கிறாங்க, அவங்கள பாதுகாக்கிறாங்க. அப்ப அந்த படையில இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப முக்கியமான ஆளா, அவங்களையே கொலை பண்ணிட்டாங்களாம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். வந்து எதனால அவங்க வேலூருக்குள்ளார வந்தாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் மூலயமா தான் அந்த இடத்துக்குள்ளாரே வராங்க. இப்ப இங்க பாருங்க, ஆற்காடு எல்லாம் சொல்றாங்கல்ல, ஆற்காடு அது கிட்டதான் வந்து வேலூர்லாம் வரும். அந்த வேலூர் இடத்துல இவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து உள்ளார நுழைஞ்சு அந்த வேலூர் கோட்டையெல்லாம் அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து அந்த கோட்டையில இருக்கிற இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து நிறைய பிரச்சனை எல்லாம் வருது. அதெல்லாம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதனால சோல்ஜர்ஸ் வந்து கோபம் அடைகிறாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து எந்த பிரிவுல இருந்து வந்தாங்கன்னா அவங்க வந்து வேளாண் மக்கள். அவங்கலாம் அதாவது அவங்க ஃபேமிலி வந்து விவசாயம் பண்ற ஃபேமிலி. அந்த விவசாய ஃபேமிலில இருந்து வந்ததுனால விவசாயமும் பாதிச்சிருது பிரிட்டிஷ்காரங்களால. அப்ப விவசாயம் பண்றதுல இருந்து வந்ததுனால அதுவும் அவங்களை இன்னும் கோவப்படுறது மட்டும் இல்லாம புது ரூல் போடுறாங்க. அந்த புது ரூல்னால நிறைய விஷயம் மாத்துறாங்க, ஆர்மில நிறைய விஷயம் மாத்துறாங்க. இதுவும் சோல்ஜர்ஸ் இன்னும் கோவமாகுது. இது மாதிரி கோவமானதுனால சோல்ஜர்ஸ் வந்து கலகம் பண்றாங்க. அவுட் பிரேக் ஆஃப் த ரிவால்ட்னா கலகம், அவுட் பிரேக்னா வெடிக்குது, புரட்சி வெடிக்குது. அந்த புரட்சியில யாரு எந்தெந்த ஆபீசர்ஸ் எல்லாம் கொலை பண்றாங்க, அது என்ன ரெஜிமெண்ட், என்ன படைப்பிரிவு, முக்கியமா இதுல சோல்ஜர்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடினாங்க, அதெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. அதுல யாரெல்லாம் முக்கியமான ஆபீசர்ஸ் இறந்தாங்க பிரிட்டிஷ் சைட்ல இருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்சர் ரொம்ப சிம்பிள்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட் அந்த வார்த்தையெல்லாம் நிச்சயமா ஆன்சர்ல எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லாத்தையும் எழுத முடியலனாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு எழுதுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல மார்க் கிடைக்கும். இதுல நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது, தேவையானது மட்டும் எடுத்து நீங்க எழுதுங்க. எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும் தான் எல்லாத்தையும் நடத்திட்டேன். இதை நீங்க 1 மார்க் இல்ல சின்ன கொஸ்டின், கிரியேட்டிவ் கொஸ்டின் ஓனா கொடுக்குறாங்கல்ல, அந்த கொஸ்டின் எல்லாம் இதுல இருக்கிற சில விஷயங்கள்லாம் வரும். அதனாலதான் உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே நடத்திடுறேன்.